ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இப்போது அந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கேட்டிருந்தீங்க. ஃபைனலாக வந்து 8G அண்ட் 8F வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செக்டர் வைஸ் உங்களுக்கு பிரித்து வந்து ஒருத்தனா கொடுத்துருக்குறேன். எந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்பெஷல் வேகன்சியில் வருது, எது எது வந்து ஒருத்தனா நார்மல் இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக தனியாக வந்து ஒருத்தனா பிரித்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக வந்து ஒருத்தனா நம்ம பிரித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு முனிசிபல் கமிஷனர்லேருந்து அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, எந்த ஆர்டரில் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தனா கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் அந்த ஆர்டர்லேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஆர்டரில் எடுக்கலாம் அப்படிங்கிறது அதிலேயே போட்டிருக்கேன். இது என்னோட கருத்து தான் தவிர இது உங்களோட விருப்பம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். 406 வேகன்சிஸ் வந்து எல்லாருமே எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து இந்த இதெல்லாம் ஸ்பெஷல் வேகன்சிஸ், ஃபாரஸ்டர் வேகன்சி, ஏஎஸ்ஓ இதெல்லாம் வந்து தனியாக வந்து பிரிச்சிருக்கேன். இந்த ஸ்பெஷல் வேகன்சிஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குது. இதே மாதிரி குரூப் 2க்குமே குரூப் 2A ரெண்டுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குது. இங்கே குரூப் 2A வந்து வந்துட்டுனா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வந்துட்டுனா லெவல் 10 ஜாப்பு என்னன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் வந்து இந்த ஜாப்பு லைக் வந்து இது எத்தனை அது என்ன லெவல் 11க்கு மேலே இருக்கிறது ஜாப் என்னென்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தனியாக, இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒருத்தனை பிரித்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் எந்தெந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், எது கிடைக்காது, எந்தெந்த மாதிரி வந்து ஒருத்தனை இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த இதில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக 8F வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தனை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போட்டுருவேன். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் திங் வந்து இது கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் இருக்குது, அது 99%. மற்றபடி வந்து பார்த்தோன்னா இதுதான் ஃபைனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லணும்னு நான் யோசித்தேன். ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க. ஸோ கோ வித் ஃப்ளோ. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. எய்தர் இப்போ நீங்கள் வந்து ஒருத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500வது ரேங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு எம்சிஏ கிடைக்காது அப்படின்னா கூட உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸில் எம்சி தான் இருக்குது அப்படின்னா எம்சிஏ போட்டுக்கங்க. செகண்ட் சாய்ஸ் என்னவோ அதை எடுத்து அப்படியே கண்டினியூஸாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களோட ஜாப் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறப்போ வந்து ஒத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், செகண்ட் டே போகிறவங்களுக்குலாம் வந்து தான் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து குரூப் 2 வேகன்சி ஃபஸ்ட் டே முடிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா? ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்சே முடிஞ்சிடும். செகண்ட் இதில் வந்து ஒத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து வேலை கிடைக்கும், ஜென்ரல் கேண்டிடேட்ஸு. அதுக்கடுத்து மத்தியானத்துலேருந்து நடக்கிறது எல்லாமே வந்து ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் போயிட்டுருக்கோம். பிஎஸ்டிஎம் அண்ட் அதர் வைட் ரிசர்வேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் நாளே முடிஞ்சிடும். செகண்ட் டே வந்து போகிறதுக்கு சான்ஸே வந்து கம்மி தான். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து முடியறதுக்கான இப்போ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இந்த மீன்ஸ் வந்து பிசி, எம்பிசி, இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு. எஸ்சி எல்லாம் வந்து 2வது நாள் வரைக்கும் போகலாம், எஸ்டி 2வது நாள் 3வது நாள் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? மித்தபடி பிஎஸ்டிஎம் வந்து 2வது நாள் 3வது நாள் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும், கவுன்சிலிங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இந்த ஜாப் நல்லா இருக்குமா, இந்த ஜாப் நல்லா இருக்குமான்ட்டு. ஸோ ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி இப்போவே முடிவு பண்ணிடுங்க. இன்றைக்கே வந்து எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு என்ன ஜாப் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எல்லா ஜாப்புக்கும் இருக்கணும். இப்போ நீங்கள் குரூப் 2 போகிறீங்கன்னா நான் குரூப் 2ல் வந்திருக்க எல்லா ஜாப்புக்கும் 1 to 10 வரைக்கும் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு இருக்கணும். இப்போ காலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எம்சி முடிஞ்சிச்சுன்னா எம்சி அடிச்சு விட்ருங்க, எஸ்ஆர் முடிஞ்சுன்னா எஸ்ஆர் அடிச்சு விட்ருங்க, டிசிடிஓ முடியுதுன்னா டிசிடிஓ அடிச்சு விட்ருங்க. ஸோ அப்போனா தான் என்னென்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு கிளாரிட்டி இருக்கும், இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, ஆசிலேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் ஆசிலேஷன்ஸில் போனீங்க அப்படின்னா ட்ராப்பில் மாட்டிடுவீங்க. இது லைஃப் டைம் டெசிஷன். இது ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றவே முடியாது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் வந்ததுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் லாக் ஆகிட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இதாயிரும். 2Aக்கு வந்து அடுத்த வாரம் தான் நடைபெறுது. அதனால் இது குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சிஸ்ங்காட்டி உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து பின்னாடி
பின்னாடி வருத்தப்படுவீங்க. அத வந்து படக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா, ஆர்ஆர்எஃப் இத பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் வந்து இது பண்ணுங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வந்து 75% நெகட்டிவ் சொல்லுவாங்க. 25% பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இத வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த ஒரு ஒரு ஒர்க் பண்றவங்க கிட்டயே என்னென்ன அவுட்புட் வேணுமோ அத மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அதான் கேட்கணும். நீங்க 10, 50 சார் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டயும் ஒர்க் பண்றவங்க கிட்டேருந்து வர்றது வந்து மேக்ஸிமம் நெகட்டிவா தான் வரும். ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல குறைய கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் மனிதனோட இயல்பே தவிர வந்து அதோட பாசிட்டிவ் வந்து வெளில சொல்லவே மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே அது இருக்கும். ஓகேங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கனாலும் இந்த நெகட்டிவிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வரும். ஸோ அவங்க கிட்ட கேட்கற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் எடுத்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ல வந்து சனி, ஞாயிறு லீவ் இருக்குமா? அப்படின்னா, சனி, ஞாயிறு லீவ் இருக்குமான்னு கேட்டுருங்க. அதுக்கு அடுத்து அதாவது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினே எப்படி இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஜட்ஜ்மெண்ட் அவங்க கிட்ட குடுத்துர்றீங்க. ஜட்ஜ்மெண்ட் அவங்க கிட்ட குடுத்துட்டா, அவங்க வாசிக்கிறது என்னன்னா, நெகட்டிவா தான் வாசிப்பாங்க எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட்ட. ஸோ, அதனால நீ என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ணுங்க. இது பேஸ்டா வந்து ரிசர்ச் மாரி வந்து எடுத்துக்கங்க. ஓகேவா? ரிசர்ச்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் செட் தான் வந்து நம்ம குடுப்பாங்க. அத தான் நீங்க கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இது அந்த மாரி தான். சனி, ஞாயிறு லீவ் இருக்குமான்னா, லீவ் இருக்கும். இல்லையாங்கிறத மட்டும் அவங்க சொன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் டைம் எப்படி இருக்குன்னா, ஒர்க் டைம் மட்டும் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா போதும். அதே மாரி வந்து ம் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ப்ரமோஷன்ஸ் இந்த மாரி ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து கொஸ்டினா கேட்டு நீங்க அத நோட் பண்ணிக்கிட்டு, நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுமா? இல்ல நம்ம வந்து பார்த்துட்டா நம்ம இந்த ஜாப் போனா வந்துட்டு நம்ம செட் ஆகுமா? இல்ல நம்ம வந்து ஃபியூச்சர் பிளானுக்கு இது ஏத்த மாரி இருக்குதா? இல்ல வந்து வேற ஏதாச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா? எந்த ஜாப் வந்து நம்மளோட இது பிளானுக்கு அடாப்ட் ஆகுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிஏ ஹை ரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. சில பேர் எம்சிஏ எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். எஸ்ஆரும் அதே மாரி தான். ரொம்ப ஹை ரேட் பண்ணி அதில போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் வந்து எஸ்ஆர்லாம் விட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, தன்னோட பாசிட்டிவ் என்ன, தன்னோட நெகட்டிவ் என்ன, தான் எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறத தன்னை ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டெசிஷன் மேக்கிங் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, நீங்க கண்டிப்பா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒத்துட்டீங்கன்னா, உங்களோட டெசிஷன் தான் இன்வால்வ் ஆகணுமே தவிர, மித்தவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்றாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே அவங்ககிட்ட கேட்காதீங்க. டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எடுத்ததையும் வந்துட்டுனா ஒரு ஒரு நீங்களே என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட வந்து ஒருத்தர்னா நீங்க வந்து நம்மள பத்தி பெருமையா பேசுறப்ப மட்டும் நான் நல்லவன் இது இதுன்னு வந்து பேசுவோம். இதே இன்னொருத்தங்கள பத்தி கேட்டு பாருங்க. உங்ககிட்டயே நீங்க அவன் அப்படிதான், இப்படிதான் அப்படிதான் நெகட்டிவிட்டி தான் வரும். அது வந்து ஹியூமன் நேச்சர் அது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வச்சு கேட்காம, ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம் அதுதான். அவங்ககிட்ட என்ன வந்துச்சுன்னா, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ட பத்தி கேட்குறீங்கன்னா, ஒரு 4 பேர்த்துட்ட கேட்டீங்க அப்படின்னா, டேட்டா வந்து எந்த மாரி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணணும். இதெல்லாம் டூ லேட் தான் நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நீங்க என்னன்னா குரூப் டேக்கு போறவங்க கூட இது கூட அனலைசிஸ் பண்ணீங்க. ஸோ இத மட்டும் புரிஞ்சுட்டு பண்ணுங்க. இல்லன்னா நீங்க எடுத்ததே டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நெகட்டிவிட்டி வர்றப்போ உங்களுக்கே எல்லா டிபார்ட்மெண்ட் மேலயும் நெகட்டிவிட்டி ஆயிரும். அப்போ கன்டினியூஸ் அனலைசிஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஸோ அது பண்ண முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட்ட பத்தி கேட்கிறப்ப என்ன தேவையோ அத மட்டும் சொன்னா போதும். ஜட்ஜ்மெண்ட் அவங்ககிட்ட குடுக்காதீங்க. ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுக்கணும். ஸோ அத ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். ஓகேவா? ஸோ இத பண்ணீங்க அப்டின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுறது கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கேளுங்கன்னு சொன்னேன். சார் எனக்கு இந்த ரேங்க்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு. வேலை கிடைக்குமா? என்ன ஆயிரப்போது? நாளைக்கு போறீங்க தெரிய போகுது. உங்களுக்கு அத கண்டிப்பா தெரிஞ்சிட தான் போகுது. நான் அதுதான் உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அத அனலைசிஸ் பண்ணி போட்டேன். எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. டோட்டல் வேக்கன்ஸீஸ் நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வேக்கன்ஸிய டோட்டல் வேக்கன்ஸில கால்குலேட் பண்றீங்க. பிசினா வந்து ஜெனரல் வேக்கன்ஸிலேருந்து ஒரு 60%, எம்பிசினா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் வேக்கன்ஸிலேருந்து 30%, எஸ்சினா வந்து அதர் ஒரு 10% அவ்வளோதான். ஓகேங்களா? இத நீங்க வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வேக்கன்ஸி கூட ஆட் பண்ணிட்டு, பிஎஸ்டிஎம்ல வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 5% போவாங்க. வுமன்ஸ் வந்து தான் போறாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எக்ஸாக்ட்டா இது வரைக்கும் கிடைக்கும்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது நீங்க தெரிஞ்சும் ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது இதுக்கு மேல. ஸோ உங்களோட மன நிம்மதிக்காக உங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நீங்க இது பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கவுன்சிலிங் போங்க டைரக்ட்டா போய் என்ஜாய் பண்ணுங்க. அங்க போயிட்டு அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன். அது ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, செம ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க என்ன எடுப்பாங்க, இப்ப இப்ப என்ன கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆக ஆக அ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருப்போம். நீங்க இந்த எடுக்கலான்ட்டு வச்சிருப்பீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற வேற ஏதோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கலாமா? அதில நல்ல ஸ்கோப் இருக்குதா? அது என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்க மைண்ட் ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கும் நடந்தது.
ஓகேங்களா. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் போனப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் இருந்தது. எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் எடுக்கலாமா எதாமான்னு கன்ஃப்யூஸ் ஆச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி போன எல்லாருமே ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க எஸ்ஐ இருந்துமே. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். எனக்கு ஸ்ட்ரென்த் என்ன, எனக்கு எது என்ன, எனக்கு என்ன தேவை, எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறது நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு போயிருந்தங்காட்டி நான் ஸ்ட்ரிக்ட் டூ தட் இருந்தேன். நான் இத தான் எடுக்க போறேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் டூ தட் இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஆசிலேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்க தப்பா முடிவு எடுத்துருவீங்க. தப்பா முடிவு எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பண்ணிருங்க. இங்க டெசிஷன் மேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்க போய் முடிவெடுங்க. ஏன்னா நம்மளோட நீட் தேவை வெவ்வேற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். ஒரு சில பேர் வீட்ல பக்கத்திலேயே ஒர்க் பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஒரு சில பேர் மணி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நிம்மதியா இருந்தா போதும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களோட தேவைக்கு ஏத்த மாரி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ டிபார்ட்மெண்ட்டோட காமன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க நேச்சருக்கு எது செட் ஆகுமோ அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி இத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். கிளியரா இருங்க. கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. தேங்க் யூ ஸோ மச். இதுக்கு மேல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் போடுங்க. தயவு செஞ்சு எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறது வந்துச்சுன்னா, அவாய்ட் பண்ணிருங்க. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது, இந்த ரேங்க் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமாங்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. கவுன்சிலிங் எல்லாம் எவனாலயும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஆணைய அடிச்சு சொல்லுவேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 200% எவனாலயும் கவுன்சிலிங் எந்த மாரி போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு, அன்னைக்கு இருக்கிற வந்து இது நெறைய மேனிபுலேஷன்ஸ் நடக்கும். நீங்க ஒரு குரூப்பா இருப்பீங்க கவுன்சிலிங் குரூப்ல. அதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணுவாங்க. அந்த மேனிபுலேஷன்ல நீங்க வந்து ட்ராப்ல விழுவுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து அங்க ப்ராக்ரஸ் ஆகுறத பொறுத்து தான். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி மட்டும் தான் நம்ம பேச முடியுமே தவிர, இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாத்துனாலுமே வந்து கஷ்டம். ஸோ அத மட்டும் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராக்ரஸ கான்ஃபிடென்ட்டா, பாசிட்டிவா கிளாரிட்டியோட அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சும்மா வந்து பார்த்துட்டீங்கன்னா, எந்த கிளாரிட்டி இல்லாம கவுன்சிலிங் போனீங்கன்னா, ட்ராப்ல மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால டெசிஷன் மேக்கிங் பண்ணிட்டு, நாளைக்கு காலையில நீங்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு இதான் என்ற ஆர்டர். என்ன ஆனாலும் மாத்த போறது கிடையாது. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவானு, கவுன்சிலிங் ஆள்குள்ளார இருக்கிறப்போ வந்து தான் ஃபோன் வரும். இத இது எட்றா, அது எட்றாம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வந்து எத்தன சொல்லுவாங்க. அத எடுக்க சொல்லி, இத எடுக்க சொல்லி. அவங்களோட நாலேட்ஜ்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நீங்க 10 பேர்ட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அனலைசிஸ் பண்ணி உங்கள்ட்ட லிஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பீங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. எடுத்துட்டு வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நேரமே போயிருங்க. 10 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, இன்னும் 9 மணிக்கு முன்னாடியே போயிருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாங்க. சீரியஸா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செஞ்சு கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அத கரெக்ட்டா யூஸ் பண்ணி, நீங்க கரெக்ட்டா, கிளாரிட்டியா, கான்ஃபிடென்ட்டா போங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். எத பத்தி யோசிக்காதீங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நாளைக்கு சாயங்காலம் நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி போட்டுட்டு இதில பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் லிங்க்லேருந்து அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.